கிடைத்தால் பறந்து செல்பவர்கள் அல்ல எங்கள் நண்பர்கள். சிலுவை கிடைத்தாலும் அதை தூக்கி சுமப்பவர்களே எங்கள் நண்பர்கள். சுயநலமான குடும்ப உறவை பத்தி நான் இங்க பேச வரல. கால வாரி விடுற காதலை பத்தி நான் இங்க பேச வரல. நம்ம வாழ்க்கையில வீழும் போது நமக்கு கை கொடுத்து உதவுது பாத்தீங்களா நட்பு. அந்த நட்புக்கு தான் தலைவணங்கணும்னு என்னுடைய கருத்து. எல்லாத்துக்குமே அடிப்படை குடும்பம் தாங்க. என்னமோ சொல்றீங்க தாமரையும் தண்ணீரும் ஒட்டவே ஒட்டாதும்பீங்க. ஆனா அந்த தாமரைக்கும் தண்ணீருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. நல்லா பாருங்க, தண்ணீர் உயர 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 அந்த தாமரை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தண்ணீர் குறைய 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 அந்த தாமரை பாருங்க தன்னோட வளர்ச்சி அப்படியே சுருக்கிரும். அதுதாங்க உறவு. வாழ்க்கைங்கிறது என்னதுங்க? எல்லாரோட ஆசீர்வாதத்தோட அச்சத்தை போட்டு தொடங்கணும். காதல்ல நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரையும் அள வச்சு அப்படிதானங்க தொடங்குறீங்க. அது எப்படிங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்? நட்பு வந்துட்டாங்க. நட்புக்காக என்ன சீரழிய போறீங்களோ, என்ன செங்க சமக்க போறீங்களோ, காதல் கோட்டை எப்பனாலும் இடிஞ்சு போகும். அடுத்து பாருங்க, குடும்பம் ஒரு கோவில். அதை உச்சரிக்கும் போதே பாருங்க ஒரு எனர்ஜி வரும். அதுதாங்க குடும்பம். அந்த குடும்பத்துல தான் பரஸ்பரம் அன்பு, சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கு. குடும்பம் தாங்க ஆணிவேர். முதல்ல ஆணிவேர் இருக்கணுங்க, அதுக்கடுத்து தான் அந்த பக்கவேர் இருந்தா தான் ஜெயிக்கும். அதுதாங்க குடும்பம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் கோடாலி கதை தெரியும். ஒரு விறகு வெட்டி என்ன செஞ்சாரு? விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய கோடாலி உள்ள கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. உடனே அவருடைய குலதெய்வத்தை நினைச்சு கும்பிட்டாரு. ஆத்தா பத்திராளி தாயே, என் கோடாலி எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க. ஆத்தா உடனே பத்திராளி தாய் வந்து என்ன செஞ்சாங்க? தங்க கோடாலி எடுத்து கொடுத்தாங்க. இதான் உன் கோடாலி. இல்ல தாயே, இது என் கோடாலி இல்ல. அடுத்த ஆத்தா வெள்ளி கோடாலி எடுத்து கொடுத்தாங்க. இதான் உன் கோடாலி. இல்லதாயே, இது என் கோடாலி இல்ல. அடுத்த ஆத்தா வெங்கல கோடாலி எடுத்து கொடுத்தாங்க. இதான் உன் கோடாலி. இல்லதாயே, இது என் கோடாலி இல்ல. கடைசியில் அந்த துருப்பிடிச்ச இரும்பு கோடாலி எடுத்து கொடுத்த உடனே ஆமாதாயே, இதான் என் கோடாலி, இதான் என் கோடாலி வாங்கிட்டார். இப்ப நல்லா பழச்சி மெட்ராஸ்ல போய் நல்ல பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. பெண்டாட்டி பிள்ளைகளோட பீச்சுக்கு போனார். பீச்ல பாத்தீங்கன்னா ஒரு அலை வந்துச்சு. இவருடைய பெண்டாட்டி ஒரு சுருட்டு உள்ள கொண்டு போயிடுச்சு. இவருக்கு குலதெய்வம் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு நம்ம ஆத்தா பத்திராளி தாய் தானே வந்து அன்னைக்கு நம்மளுக்கு கோடாலி எடுத்து கொடுத்தா. இன்னைக்கு நம்ம பெண்டாட்டி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆத்தால கும்பிடு. ஆத்தா பத்திராளி தாயே, என் பெண்டாட்டி எப்படியாவது தூக்கி கொண்டாந்து விட்டுதாயே. இப்ப பத்திராளி தாய் வந்தாங்க. நமிதாவை தூக்கிட்டு வந்தாங்க. மகனே, இதான் உன் பெண்டாட்டி. ஆமாதா, இதான் பெண்டாட்டி, இதான் பெண்டாட்டி, இதான் பெண்டாட்டி. இப்ப ஆத்தாளுக்கு கோவம் வந்துருச்சு. நீ கோயில்பட்டியில இருக்கந்தண்டி, நீ ஒழுங்கா உண்மை பேசுனியே, மெட்ராஸ் போனவனே நீ பொய் சொல் பேசுற. என்ன இல்லதாயே, எனக்கு நல்லா நான் உண்மை பேசணும்னு தான் ஆசைப்படுறேன். அட்ட எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. நீங்க நமிதாவை தூக்கிட்டு வருவீங்க, இது என் பெண்டாட்டி இல்லேம்பே. அடுத்து நயன்தாராவை தூக்கிட்டு வருவீங்க, இது என் பெண்டாட்டி இல்லேம்பே. அடுத்து தமன்னாவை தூக்கிட்டு வருவீங்க, இது என் பெண்டாட்டி இல்லேம்பே. கடைசியில என் பெண்டாட்டி கருப்பாயை தூக்கிட்டு வருவீங்க. ஆமா, இதான் என் பெண்டாட்டி, இதான் என் பெண்டாட்டி சொன்னோம்னா உன்னுடைய உண்மைத்தன்மையை மெச்சி இந்த நாளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா நான் என்னதாயே செய்வேன்? ஒன்ன வச்சுக்கிட்டே என்னால வீட்டுல தாங்க முடியலையே தாயே. அதனால தான் நான் பொய் சொன்னேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன்னு கேட்டா தானங்க தாயே பெருமைப்படுவா. ஆனா படிப்பில்லாத, பதவி இல்லாம, அழகே இல்லாத ஒரு பையனை மேலும் அன்பு செலுத்துவதாங்க எங்க காதலு. காதல் திருமணம் செய்து கொண்டவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏழேழு சென்மை எடுத்தாலும் நீதான் பிள்ளை எனக்கு பொண்டாட்டி வரணும்னு அவன் சொல்ல, நீதாயா எனக்கு புருஷனா வரணும்னு அது சொல்ல. அந்த அன்பு தாங்க காதலின் மைய புள்ளி. இன்னைக்கு 12ஆப்பு படிச்சுட்டு பெயிலா போற ஒரு பையனை பெத்த தாய் சொன்னா படிக்க மாட்டான், கூட பிறந்த நன்மை சொன்னா கேட்க மாட்டான். அந்த புள்ள சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் இன்னைக்கு படிச்சு முன்னே போய்கிட்டு இருக்கான். பாத்துக்கோங்க, ஒரு மனிதனை சாதனையாளன் ஆக்குவது காதல் தானுங்க. ஒரு தாய் செத்தா எவனும் சாக போறது கிடையாது, இந்த நண்பன் செத்தா எவனும் சாக போறது கிடையாது. ஆனா காதலி செத்தா கூடவே செத்து போறானே, அந்த காதல் ஒரு வலிமையானது. அந்த காதலுக்கு முதல் மரியாதை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க.